ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.25 சென்ட் லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கார் பார்க்கிங்க்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல்லையே நல்லா ஹெவியாக ஸ்ட்ரக்சரை ஃபேப்ரிகேட் பண்ணி மேலே ரூஃபுக்கு நல்ல குவாலிட்டியான இம்போர்ட்டட் பாலிகார்பனேட் சீட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக சூப்பராக இருக்குது. அடுத்த ஹைலைட் என்னென்னா, இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் கேபினட்ஸ் அமைச்சு லெவெண்டர் கலரில் மைக்கா லேமினேஷன் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு புதுசாக சூப்பராக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1600 ஸ்கொயர் ஃபீட். சைட் 40 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் டார்க் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் லைட் கலரில் டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்து ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்ஸும் கொடுத்து எலிவேஷனை நல்லா அகலமாக சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. சைட் 40 அடியில் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் அகலமாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நல்ல நீளமாக பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாஸுக்கு பூராமே தரைக்கு டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்க்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேயே ஹை சீலிங் பிளான் பண்ணி மேலே பூரா நல்ல குவாலிட்டியான இம்போர்ட்டட் பாலிகார்பனேட் சீட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு இவ்வளோ பெரிய ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக நல்லா இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. அது போக பஞ்சாயத்திலிருந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனும் வாங்கியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5x5 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை உட் கார்விங் டிசைன்ஸோட நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17x17. வீடு முழுக்க தரைக்கு 2.5 5.25 அடி சைஸில் கஜாரியா பிராண்டில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபெட்டேஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. மேலே நிறைய உட்கார்விங் டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்து டீக்குட்டில் ஃப்ரேம் ரெடி பண்ணி 2 பக்கமும் ஃபுல் லென்த்தில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து சென்டரில் சிஎன்சி கட் டிசைனில் டோர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பூஜா ரூம் நல்ல அகலமாக சூப்பராக இருக்குது. கீழே பேஸ் கேபினெட் கொடுத்து 3 பக்கம் வால்ஸுக்கு போகாமல் லைட் கலரில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஹாலில் நல்ல லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக நார்த் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக ஈஸ்ட் சைடில் ஒரு பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, கார்னரில் விண்டோவை எல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, கேட்டில் யாராவது பெல் அடித்தாங்கன்னா நம்ம வெளியே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஹாலில் இருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்னரில் எல் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 11x16.
கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு பிளாக் பாலிஷ்டு கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. சிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் பைப் கனெக்ஷன், அது போக போர் வாட்டர் பைப் கனெக்ஷன் மொத்தம் 2 வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினட்ஸ்க்கு ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் தனியாக ஸ்டோர் ரூம் கிடையாது. அதனால் இவங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே நிறைய டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இந்த இடத்துல ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக லெவெண்டர் கலரில் மாடுலர் கிச்சனை வடிவமைச்சிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரூமில் மொத்தம் 3 ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு சீலிங்க்கு பூரா 2 கோட் பட்டி வச்சு 1 கோட் ப்ரைமர் அடித்து 2 கோட் ஏசியன் ராயல் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x6.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி. சைஸ் 6x14. அடுத்து லாபியிலிருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அது போக விண்டோ ஃப்ரண்ட்டில் ஒரு விண்டோ சீட்டரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். உட்டன் ஃப்ரேம் கொடுத்து WPC டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 6x6. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவடர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை கஜாரியா பிராண்டில் மாட்டியிருக்காங்க.
அடுத்து லாபியிலிருந்து 3rd பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் சைஸுமே ஒரே மாதிரி 10x16 அடி சைஸ்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க. இது காமன் பாத்ரூம். சைஸ் 7x7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஹாட் வாட்டருக்காக டெரஸில் சோலார் வாட்டர் ஹீட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பைப் லைன்ஸையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக கிளாசெட்டுக்கு கன்சீல்டு டைப்பில் ஃப்ளஷ் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசினுக்கு மேலே இந்த இடத்துல மிரர் ஃபிட் பண்ணுறாங்க. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ. சைஸ் 7x31.25. தரைக்கு போகாமல் மைல்டு கலரில் டைல்ஸ் பதிச்சு சைடு ஹேண்ட்ரையில் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொள்ளாச்சியில் பல்லடம் ரோட்டில் புளியம்பட்டியில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் அமைஞ்சிருக்கு. இது நியூ ஹவுஸ். இவங்க ஓன் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நல்லா குவாலிட்டியாக வீட்டை கட்டியிருக்காங்க. ஆனால் வேலை விஷயமா இவங்க வெளியூர் போகிறதுனால இந்த வீட்டை இப்போ இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. பொள்ளாச்சியில் மெயினில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் 12 lakhs. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 99 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற ஓனர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.